Hello guys, welcome back to SciBot. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து இமேஜ் ப்ராசஸிங்கோட சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு மேக் அவர் ஓன் கிளாசிஃபயர் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும், ஒரு கிளாசிஃபயர் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட Part-1 வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவாக இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஒரு கிளாசிஃபயரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம். பட் அப்படி இல்லாமல் நம்மளோட ஓன் கிளாசிஃபயர் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் லைக் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜிஸ்லாம் கற்றுக்கணும்னா நம்ம சேனலை எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு கிளாசிஃபையர் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதுக்கான நிறையா ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை நினச்சிலாம் யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா இந்த வாட்டி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி, அதுவும் ஒரு GUI டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கிளாசிஃபையரை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கிளாசிஃபையர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு GUI டூல் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரொசீஜரும் நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய இமேஜஸ் வேணும். இந்த வீடியோவில் நான் வந்து மாஸ்க் டிடெக்ஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் வந்து நம்ம ஹியூமனோட ஃபேஸை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதுக்கான எக்ஸாம்பிள் எலான் மஸ்கை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணி கோட் பார்த்தோம். ஸோ அதே கோடு தான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி நம்ம கிளாசிஃபையர் க்ரியேட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து சம் இமேஜஸ்லாம் வேணும், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பல்காக இமேஜஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கான டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியான வே யூஸ் பண்ணி பல்காக இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து haarcascadeோட GitHub லிங்க். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா XMLs ப்ரீமேடாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேட் ஃபேஸ் டிடெக்ஷன், லெஃப்ட் ஐ டிடெக்ஷன், ரைட் ஐ டிடெக்ஷன், லைசன்ஸ் பிளேட் டிடெக்ஷன், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுல் பாடி டிடெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் வந்து ப்ரீமேடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது இதில் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம ஒரு பைக்கை டிடெக்ட் பண்ணணும், ஒரு காரை டிடெக்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம ஒரு டிவி டிடெக்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு மொபைல் டிடெக்ட் பண்ண போகிறோம், லேப்டாப் டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் இவங்க கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்மளாம் வந்து இந்த வாட்டி கிளாசிஃபையர் மேக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட GUI டூலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 64 பிட்டு அண்ட் 82 பிட் நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் உங்களை சிஸ்டமோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டரை வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன், Mr.SciBotனு நேம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா P அண்ட் N. அதாவது P தான் பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ்னு மீனிங். இது ஏன் இதுதான் வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட GUI டூலை எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து Pனா அது வந்து பாசிட்டிவ் இமேஜ் இருக்கும், என்னன்னா அது உள்ள நெகட்டிவ் இமேஜ் இருக்கும்னு சொல்லி தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபோல்டரோட நேமும் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் P அண்ட் என்ன மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன் ஃபைல் நேம். ஓகே, என்னோடய பாசிட்டிவ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரே ஸ்கேல் இமேஜஸாக இருக்குது. நான் ஏன் கிரே ஸ்கேலாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிரே ஸ்கேல் அதாவது அக்யூரேசி வந்து நல்லா வரும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆனால் என்னோடய நெகட்டிவ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக கொடுத்துருப்பேன், நார்மல் RGB ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த P ஃபோல்டரில் வந்து நான் கிரே ஸ்கேலாக எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பைத்தான் கோட்லேயே நம்ம கன்வெர்ட் RGBன்னு சொல்லிட்டு BGR to கிரேன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுத்து மாற்றிருப்போம். நீங்கள் அப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைனா மேனுவலாக ஆன்லைன்லேயே நிறையா சைட்ஸ் இருக்குது, அங்கே அப்லோட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். என்னோடய P ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 இமேஜஸ் தான் இருக்கும். அண்ட் நெகட்டிவ் இமேஜஸில் நெகட்டிவ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 இமேஜஸ் கிட்டே இருக்கும். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாசிட்டிவ் இமேஜஸ் வந்து ஒரு 200 அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க, 150 to 200 ரேஞ்சில். அண்ட் நெகட்டிவ் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 200 to 250 இமேஜஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இமேஜஸ் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ அக்யூரேசி இன்னும் நல்லா வரும். நான் இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகே, அவங்க க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் தான் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ க்ரோம் எக்ஸ்டென்ஷன் சைட்டில் போய்ட்டு ஃபேட்டன் பல்க் இமேஜ் டவுன்லோடர்னு போடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் காமிக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் கூகுளில் போய்ட்டு நீங்கள் என்ன டிடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து மாஸ்க் டிடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஹியூமன் மாஸ்க்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அதில் போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய இமேஜஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதில் எந்த இமேஜ் ரொம்ப நல்லா கிளியராக இருக்கோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு பாருங்கள், நல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த இமேஜஸ்லாம் போய்ட்டு உங்கள் ஃபேக்ட் ஷோ ஆகும். முடிஞ்சளவுக்கு நிறையா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேட்கன் எக்ஸ்டென்ஷன் ஆன் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க எந்தெந்த இமேஜஸ்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த உங்களுக்கு எந்த இமேஜஸ் நல்லா இருக்கோ அந்த இமேஜஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் எதுக்கு இந்தளவுக்கு நல்லா இமேஜஸ் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் மாஸ்க் டிடெக்ட் பண்ணால் மாஸ்க் மட்டும் கிளியராக டிடெக்ட் ஆகும். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து மாஸ்க் இல்லாதவங்களுக்கு மாஸ்க் இருக்க மாதிரி டிடெக்ட் ஆகும். இல்லைனா மாஸ்க் இருக்கவங்களுக்கு மாஸ்க் இல்லைன்னு டிடெக்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்காக எந்தளவுக்கு அக்யூரேசி நல்லா இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் ஓவர். இப்போது நம்ம வந்து எப்படி நம்ம கிளாசிஃபையரை ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் எப்படியும் இந்த கிளாசிஃபையர் GUI டூவில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அது சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணணும். நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. நம்ம NNPலாம் க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே போனோம். ஸோ நீங்கள் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிட்டு நான் டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் போய்ட்டு Mr.SciBot அப்படின்னு இருக்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட லொக்கேஷன் வந்து இங்கே அட்ரஸ் ஆகிடும். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் உங்கள் கிளாசிஃபையர் போய் சேவும் ஆகும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்கேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, கிளாசிஃபையர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே கேஸ்கேட்னு இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேஜஸில் வந்து 15 செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிளாசிஃபையரில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜஸ் வந்து எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆனால் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக ஸ்டேஜஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். என்னோடய லேப்டாப் பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸர் தான். இன்டலோட இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் 15 ஸ்டேஜஸ் தான் கொடுக்குறேன். உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டேஜஸ் அதிகமாக கொடுத்துக்கோங்க. ஆனால் அது டைம் அதிகமாக எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இதோட கிளாசிஃபையர் மேக்காக இந்த 15 ஸ்டேஜஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துச்சு. நீங்கள் ஸ்டேஜஸ் இன்னும் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இது வந்து என்னோடய பிசிக்கு வந்து 30 மினிட்ஸ் எடுத்துச்சு. உங்கள் பிசி வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமே முடிஞ்சிடலாம். அப்படி இல்லைனா இன்னும் சில நேரத்தில் லேட்டும் ஆகலாம். அவங்க பிசியோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட வித்து அண்ட் ஹைட்டு தான் நம்ம பார்க்கணும். வித் அண்ட் ஹைட் வந்து எதை பேஸ் பண்ணினா உங்களோட இமேஜஸை பேஸ் பண்ணி தான் இதோட வித் அண்ட் ஹைட் வந்து நீங்கள் கொடுக்கணும். என்னோடய இமேஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். பட் இல்லைனா உங்கள் இப்போது அந்த இமேஜோட சைஸில் உங்களுக்கு தேவையான இமேஜ் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து நீங்கள் வேல்யூ மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த GUI டூலுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸாக செட் பண்ணிட்டோம். வேறு எதையும் மாற்றாதீங்க. அது என்ன ஆப்ஷன்ஸ்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அதில் எதையும் கை வைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் இதுக்கு மேலே கற்றுக்கிட்டு நீங்கள் வேணால் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வந்து கிளாசிஃபையர் வந்து ரெடியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களோட வந்து டைம் எடுக்க ஆரம்பிக்கும்னு சொன்னால். அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஃபோல்டர்லேயே போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோல்டருக்குள்ளே வந்து கிளாசிஃபையர்னு சொல்லி ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த கிளாசிஃபையர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ்கேடுன்னு சொல்லிட்டு ஒரு XML ஃபைல் இருக்கும்.
அந்த XML ஃபைலை வந்து நீங்கள் இந்த கிளாசிஃபையர்ன்ற ஃபோல்டருக்கு வெளியே எடுத்து வந்து உங்கள் Mr.SciBotன்ற ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கோடில் வந்து ஃபுல் பாத் கொடுக்க வேணாம், டேரெக்டாக கோட் வந்து அதை எடுத்துக்கும் பைத்தான். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு கோட் பண்ணியிருப்போம். அந்த கோட் வந்து நான் லினக்ஸில் டெர்மினல்லே பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு லினக்ஸ் வந்து புரியல, நிறையா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு புரிஞ்சிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் விண்டோஸில் பண்ணுறேன். இது வந்து விண்டோஸில் பைத்தான் ஐடியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோட் பண்ணுறதுக்கு. அந்த கோடை அப்டேட் வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிளாசிஃபையரோட நேமை மாற்றணும். நம்ம போன வாட்டி யூஸ் பண்ண கிளாசிஃபையரோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃப்ரண்டல் டிஃபால்ட்னு இருக்கும். அது ஒரு XML ஃபைல் நம்ம ஆல்ரெடி கிட்டப்பில் இப்போ பார்த்துருப்போம். இந்த வாட்டி நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த கிளாசிஃபையரோட நேம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேட்னு சொல்லி வச்சுருக்கோம். நீங்கள் இதை மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கிளாசிஃபையரோட வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதே நேமில் தான் ப்ரோக்ராமில் கொடுக்கணும். அப்போ தான் ப்ரோக்ராமுக்கு தெரியும் இந்த கிளாசிஃபை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸில் நம்ம எந்த இமேஜஸ் டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் தான் கொடுக்கணும். நம்ம வந்து போன வாட்டி மஸ்க்குன்ற இமேஜஸ் வந்து நம்ம இமேஜை கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். பட் இந்த வாட்டி நான் வந்து டெஸ்ட் ஒன் சொல்லிட்டு 2 இமேஜ் வச்சுருக்கேன். இந்த இமேஜஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து பக்காவாக டிடெக்ட் ஆகிருக்கு. அதோட மாஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் கிளியராக டிடெக்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் 2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 2 இமேஜும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டிடெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து கிளாசிஃபையர் ரொம்ப பக்காவாக மேக் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இமேஜை கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம கிளாசிஃபையர் அந்த வேல்யூஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ நீ அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக செட் பண்ணி இமேஜோட கிளாரிட்டி இன்னும் நல்லா கொடுத்து இன்னும் அதிகமான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் பண்ணால் இதை விட நல்ல டிடெக்ஷன் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் பக்காவாக அக்யூரேட்டாக அந்த மாஸ்க்கை மட்டும் கிளியராக டிடெக்ட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோஸ் பற்றின ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பொறுத்து இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா IoT அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள் குரூப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.